ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன ரசத்தையும் சின்ன பொண்ணையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா உங்களுக்கு? ரொம்ப கவலையில இருக்கீங்களா எல்லாரும்? இனிமே எங்களை தவறாம பார்க்கலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை நாளா நம்ம சேனல்ல வீடியோ படமா இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப மன்னிச்சிருங்க. இனிமே தினமும் சரியான நேரத்துல வீடியோ வரும். சிட்டுக்குருவி சேனலுக்கு உங்க அன்பையும் ஆதரவையும் எப்பவும் போல நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. இத்தனை நாளா வீடியோ படமா இருந்த போது ஏன் போடலன்னு கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு சில தனிப்பட்ட விஷயங்களால என்னால வீடியோ எடுக்க முடியல சரியா. அது என்னோட பெரிய தப்புன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே ஒரு நாள் தவறாம வீடியோ வரும். மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசா வர நண்பர்கள்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பிரச்சனைக்கு அப்புறம் தான் இந்த சேனலையே மறுபடியும் நான் எப்படியாச்சும் கொண்டு வந்துடணும், எப்படியாச்சும் இதுல ஒரு நல்ல இடத்த பிடிக்கணும்னு சொல்லி ஒரு வேகத்தோட வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னிலேருந்து கரெக்டா 90 நாள் நம்ம சேனல் எப்படியாவது 1,00,000 சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்துடணும். இன்னைக்குதான் நாள் 1. எனக்காக ஒன்னே ஒண்ணு பண்ணணும்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு இந்த உங்களை பொண்ணான கையால ஒரே ஒரு கமெண்ட், நல்லா இருக்கு நல்லா இல்ல எப்படி இருக்கோ அதை அப்படியே சொல்லுங்க. எதா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை இன்னும் 10 பேர் 15 பேர் பாக்குறதுக்கு உதவியா இருக்கும். அதனால உங்களை கொஞ்சம் இதுவா கேட்டுக்கிறேன். ஒரு ஒரு வீடியோக்கும் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மா, ஐயோ, என்ன இது இப்பெல்லாம் அடிக்கடி திடீர் திடீர்னு வயிறு ரொம்ப வலிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னு தெரியலையே. ஐயா கடவுளே, யாரும் இல்லாத என் பிள்ளைகளை விட்டுட்டு நான் செத்துட்டேன். அவ்வளவுதான், என் பிள்ளைவ நடுத்தருவில் அனாதையா தான் நிக்கணும். எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணியா. ஐயோ, வயிறு வலி தாங்க முடியலையே. ஐயோ, இந்த பூமரி எங்க போனான்னு தெரியல. மருந்து மாத்திரை வாங்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு போனவள ஆளை காணுமே. ஐயோ ஏம்மா. வசந்தி, வசந்தி, யாய், என்னடியாச்சு? நீ வயிறு வலியில துடிச்சிட்டு கிடக்குறேன்னு உன் மாவ சொல்லிட்டு போற. என்னாச்சு? நல்லதானே உட்காந்துருக்க? வயிற்று வலியில படுக்க முடியாம உட்காரவும் முடியாம உசுர கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கிற. நல்லா உட்காந்துருக்கடா. யாக்கா நீ வேற எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்திக்கிட்டு நிக்கிற? ஏக்கா, என்னன்னு தெரியல, காலையில இருந்து ஒரே பவுர் வலியா இருக்குக்கா. என்னால வலியே தாங்க முடியலக்கா. ஏக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்பெல்லாம் அடிக்கடி இப்படித்தான் வயிறு வலிக்குது. ஏக்கா, பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுவேன், ரொம்ப பயமா இருக்குக்கா. ஏண்டி, நானும் கிழமை என்ன வார்த்தை பேசுற? பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுவாளா? பைத்துக்கறி. என்ன இது சூடா இருக்கும், வேற ஒண்ணும் இருக்காது. வெந்தயம் வெந்தயம் முழுங்கி பாத்தியா? சூடல்ல ஜாரணம் இல்ல, சூடாமல சூடு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அடிக்கடி அடிக்கடி இப்படித்தான் வயிறு வலிக்குது. ஏன்னா ஒரு காரணமும் தெரியல. சொல்றதுக்கு என்ன இருக்கு? இந்த காலத்துல எந்த பிள்ளை ஒழுங்கா சாப்பிடுது, ஒழுங்கா தண்ணி கொடுக்குது, தலைக்கு முதல்ல என்ன வைக்குதா? தேங்காய் மாதிரி இந்த மண்டை வச்சிருந்த வயிறு வலிக்காம என்ன பண்ணும்? தேங்காய் எங்க இருக்கு? ஏக்கா, அதெல்லாம் வேணாக்கா. ஏக்கா, அதெல்லாம் பண்ண சரியா போகுமா? நீ வேற ஏக்கா வயிறு வலியில வந்து காமெடி பண்ணிட்டு நிக்கிற? போக்கா. நல்ல நேரம் அதை கொஞ்சம் வயிற்றுல வச்சுட்டு தேங்காய் நேரத்தை தலைக்கு தடவிட்டு சத்தனாடி பாடு. பாடு, சரியா போயிடுது. என்ன கவலைப்படாத, ஒன்னும் இருக்காதுடி. சூடாதான் இருக்கும், வேற ஒன்னும் இருக்காது. அம்மா, ஐயோ, வயிறு வலி தாங்க முடியலையே. ஆண்டி, வீட்டுக்கு எதுவும் தூரமா? அதனால வலிக்குதா, எதனால வலிக்குது? அதெல்லாம் இல்லக்கா, நல்லா தான் இருந்தேன். திடீர்னு வயிறு வலி ஆரம்பிச்சிருச்சுக்கா. திடீர்னு எப்படி ஆரம்பிக்க? திடீர்னு ராத்திரியோட ராத்திரியா நீ எதுவும் வீணா போனதை எடுத்து தின்றுப்ப, அதனாலதான் வயிறு வலிக்கும். கேளு சின்ன பிள்ளை, நல்ல நாக்க புடுங்குற மாதிரி கேளு. ஏய், இந்த என் வீட்டுக்காரர் கூட பாப்பா மருந்து மாத்திரை வாங்க போயிருக்கா. வரட்டும், அது வரைக்கும் கொஞ்ச நேரம் அமைதியா இரு, சரியா? அலப்பறை பண்ணிக்கிட்டு நிக்காத. ஒரு வயிறு வலியே தாங்க முடியல. இவெல்லாம் எப்படித்தான் வயிற்ற கடிச்ச பிள்ளைய வெத்துக்கிட்டாலோ தெரியல. அப்ப மயக்க மருந்து கொடுத்துட்டார, அதனால ஒண்ணும் தெரியல. வீட்டுல சாப்பாடு எதுவும் செஞ்சியா? அதான் காலையில இருந்து வயிற்றுல நடக்கிறலாமே, எப்படி செஞ்சிருப்பா? ஒன்னும் செஞ்சிருக்க மாட்டா. என் சின்ன பொண்ணு, இந்தா உள்ள உழப்பானா இருக்கும், அதை எடுத்து சோறு எதுவும் பங்கி வை. நான் வீடு வரைக்கும் செத்து போயிட்டு வரேன். ஏக்கா, நீ பேசுறது ரொம்ப நல்லா இருக்குக்கா. நாங்க சோறு வாங்கிட்டு உட்காந்துருக்கேன், நீ அப்படியே நல்லா உன் வீட்டுக்கு போயிரு. நேற்று அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வார முடியும். மாமா வரை சாப்பிட வர நேரம் இரு வாரேன். சின்ன பொண்ணு, சாப்பாடெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். இந்தா பாப்பா மாத்திரை வாங்கிட்டு வந்த பிறகு நானே சாப்பாடெல்லாம் செஞ்சுக்கிறேன். எதுவும் செய்ய வேண்டாம். யாண்டி, ஏன் செஞ்ச என்ன? என்ன நீ? எங்களுக்கு எதுவும் முடியலன்னா வந்து மாடு மாதிரி வேலை வைத்து கொடுக்குறல்ல, உனக்கு முடியலன்னு நாங்க செய்யக்கூடாதா என்ன? அதுக்குள்ளக்கா வேணாக்கா, சாப்பாடெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம், நானே பாத்துக்கிறேங்க. அதான் யானு கேக்குறோம்ல, யானை ஆக்கினால நீ திங்க மாட்டியா? இல்ல சின்ன பொண்ணு, சொல்றது கேளு, புரிஞ்சுக்க. ஐயோ, என்னால பேச முடியல. ஏக்கா, இவ அப்படித்தான் கிறுக்கு சிரிக்கி மாதிரி ஏதாவது போல இருக்கிட்டிப்பா. சரி, நீ போய் சொல்லிட்டு வாச்சிக்கிறோம். நான் வெறும் சோறு மட்டும்தான் ஆக்குவேன், என்ன பத்துக்க. அதை நீ ஒழுங்கா செஞ்சா போதும்தா. நீ உலைய பத்த வைக்கிறதுக்குள்ள நான் வந்துருவேன். என்ன வேற எதுவும் தேவையில்லாத வேலை பாடு பத்துறாத. இன்னைக்கு எப்படி சாப்பாடு குழம்பு செஞ்சு அசத்துறேன் பாரு. தேவையில்லாத என்ன வேலை பாடு பாப்பா. இன்னைக்கு எப்படி வசந்தி வீட்டுல செஞ்சு உங்களுக்கு சாப்பிட வச்சு இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. சின்ன பொண்ணு, பிளீஸ் தா, சாரான வயிற்று வலியா தான் இருக்கு எனக்கு. நீ எங்கேயும் மேல அனுப்பிடாத, தயவு செஞ்சு. நீ எதுவும் செய்யாம இருந்தாலே போதும். வசந்தி, என்னது என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சின்ன பொண்ணு, உன் மேல நம்பிக்கை இருக்குதா, ஆனா நீ செய்யற சமயம் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. என்னக்கா, என்ன? இன்னைக்கு நான் தான் சமைப்பேன். இன்னைக்கு நீங்க 2 பேரும் நான் சமைச்சதை சாப்பிடணும், பாத்துக்கோங்க.
இன்னைக்கு நான் செய்கிற சமையல சாப்பிட்டுட்டு இனிமே நீங்க என்ன சின்ன பொண்ணுன்னு கூப்பிடக்கூடாது, சிங்க பொண்ணுன்னு தான் கூப்பிடணும். ஏக்கா இப்போ உனக்கு மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கா? போ, என்ன அங்க கோளாறு பண்ணி வைக்க போறான்னு தெரியல, கிறுக்கு சிரிக்கி. ஏதா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டா, நல்லா சமைச்சுதான் கொண்டு வருவா. அவ எப்படி சமைக்கிறான்னு நான் பாக்குறேன். சின்ன பொண்ணு, ஒரு டம்ளர் சுடு தண்ணி வச்சு வசந்திக்கு கொடுமா. சுடு தண்ணியா? சரி சரி. வசந்தி, உன் செல்லு எங்க இருக்கு? ஏண்டி? சுடு தண்ணி வைப்பது எப்படின்னு வீடியோ பார்க்கணும், அதுக்குதான். ஓ, சுடு தண்ணி வைக்கிறதுக்கே வீடியோ பார்க்கணுமா? விலங்கிடும். ஏம்மா சின்ன பொண்ணு, உன் காலில் விழுந்து கேட்கறமா, நீ இப்படி வசந்தி பக்கத்திலேயே இரு, வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். ஏக்கா, சுடு தண்ணியெல்லாம் நான் சூப்பரா செய்வேன்க்கா. என்ன அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அது? சுடு தண்ணி செய்யறதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அதை மட்டும் சொல்லு, நான் எப்படி செய்யறேன்னு பாரு. கொஞ்சம் மறதியா இருக்கு, எதை முன்ன போடணும் எதை பின்ன போடணும்னு தெரியல. அதனால கொஞ்சம் டிப்ஸ் கூட, நான் அப்படியே கப்புன்னு கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கிறேன். சுடு தண்ணிக்கே டிப்ஸாமா? சிறப்பு, மிகச்சிறப்பு. யாக்கா, டிப்ஸ் சொல்ல மாட்டியா? ஏன் நீ மட்டும் தான் நல்லா சமைக்கணும், நீ தான் நல்ல பேர் எடுக்கணும், நாங்களாம் நல்லா சமைக்கவே கூடாதா? எப்படி இருக்க? யூடியூப்ல வச்சா நீ விட பெரிய பெரிய சமயக்காரங்களா இருப்பாங்க, சரியா? அவையில பார்த்து நான் சுடுதண்ணி வைப்பது எப்படின்னு கத்துக்கிறேன். ஐயோ அம்மா, எனக்கு ஒரே தலைச்சுத்தலா வருதுமா. வசந்தியே, என் திறமைய பார்த்து மயங்கி விழுந்துட்டியா? இன்னும் எனக்குள்ள நிறைய திறமை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டீங்க. ஃபன்னி ஃபாலோஸ். சரி, நான் போய் சுடுதண்ணி வைக்கிறது எப்படின்னு பார்த்துட்டு உனக்கு சுடுதண்ணி ரெசிபி சூடா செஞ்சு எடுத்துட்டு வரேன். நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும். பத்து பத்து பத்துமா. இதுக்கு முன்னாடி வந்தப்ப இந்த ஷோபா அங்க இல்லையே, புதுசா வாங்கிருப்பா போல இருக்கு. எப்பா என்ன பல பல பலன்னு இருக்கு. ஏ சாமி, நல்ல புச்சுக்கு புச்சுக்கு இருக்கு ஷோபா. இவகிட்ட மட்டும் எப்படித்தான் பணம் வருதோ தெரியல. சே, வீட்டுல எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே விலை உயர்ந்த பொருளா தான் இருக்கு. நம்மளாம் என்னைக்கு இந்த மாதிரி வாங்கி விட போறோமோ. என்ன நீலா, வா 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 வா. நீ உட்காந்துருக்கியே, இந்த ஷோபாவோட விலை என்னன்னு தெரியுமா? பத்திரகாளி, என்ன இந்த ஷோபா எப்படியும் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இருக்குமா? நல்ல புசு புசு புசுன்னு இருக்குடி. அடுத்த வீட்டு ஷோபானா இப்படித்தான் புசு புசுன்னு இருக்கும். எனக்கு நிக்கிற புது ஷோபாவா? சரி சரி, தெரியாம உட்காந்துட்டேன். நேத்து நான் போன் பண்ணி வசந்திக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னது ஓடி வந்துட்டேன். அவ்வளவு பாசமா? வசந்தி மேல அவ்வளவு பாசமா? ஏய் ஏய், அவன் மேல எனக்கு என்னடி பாசம் வரப்போகுது? என்ன இருந்தாலும் உன் பக்கத்து வீட்டுக்காரி, அதான் பதறி அடிச்சுக்கிட்டு வந்தியோன்னு நினைச்சேன். அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. அவ என்கிட்ட வாங்கின பணத்தை கொடுக்காம இன்னும் ஏமாத்திக்கிட்டு வர. இப்ப வேற அடிக்கடி உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிறா. எங்க நான் ஊருக்கு போன நேரமா பார்த்து மண்டையை போட்டுட்டா, அப்புறம் நான் கொடுத்த பணம் அவ்வளவுதான். நாமத்தை போட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துக்க வேண்டியதா. அதான் இன்னைக்கு வட்டி முதலமா வசூல் பண்ணிட்டு போலாம்னு வந்தேன். திரும்பவும் போயிடுவியா? இவ்வளவு அழகா வீட்டுல பண்டம் பாத்திரம் பொருள் எல்லாம் வாங்கி போட்டு இதை அனுபவிக்க முடியாம போய் டவுன்ல இருக்கியே, அது ஏன் விருப்படி? உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, இல்லாத நேரத்துல இந்த வீடு அப்படியே யாரும் இல்லாத அனாதை மாதிரி தானே இருக்கு. வீடுனா அப்பப்ப விளக்கு வைக்கணும், அப்பப்ப ஏதாவது பூஜை பண்ணணும், அப்பதான் வீட்டுக்கு கொஞ்சம் நல்லாது. அப்புறம் நமக்கும் கொஞ்சம் கையில வருமானம் வரும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், சரியா? அப்புறம் பத்திரகாளி, நான் எதுக்காக இங்க வந்தேன்னா, எனக்கு கைமாத்தா ஒரு 5000 பணம் வேணும். என்ன 5000மா? 5000 வாங்கி என்ன பண்ண போற? ஏதோ பண்ண போறேன். நீ எனக்கு கடனா தானே கொடுக்குற. ஏன் எதுக்குன்னு பணம் கொடுக்குறேன்னா கேள்வி கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? 5000 வாங்கி என்ன செலவு இருக்கு உனக்கு? ஆஃப்டர் ஆல் வில்லேஜ்ல இருக்கிற நீங்க எல்லாம் 5000 வாங்கி செலவு பண்ற அளவுக்கு ஆயிட்டியா? ஏன் கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் 5000 வாங்கி செலவு பண்ண கூடாதா என்ன? டவுன்ல இருக்கிற எங்களுக்கு தான் ஒரு நாள் செலவு 6000 7000 ஆகுது. வில்லேஜ்ல இருக்கிற உனக்கு என்ன செலவு? கிராமமா இருந்தாலும் சரி, டவுனா இருந்தாலும் சரி, செலவு செலவுதான். அரிசி மளிகை ஜாமான் எல்லாம் என்ன கிராமத்துல ஒரு விலை டவுன்ல ஒரு விலையா விக்குது? உண்மையை சொல்ல போனா டவுனை விட கிராமத்துல எல்லாத்துக்கும் 10 ரூபா விலையை கூட்டித்தான் விக்கிறாங்க. கேட்டா இங்க இருந்து டவுனுக்கு போய் வாங்கிட்டு வரேன்ற கதையை சொல்றாங்க. டவுனை விட கிராமத்துல வாழ்றதுதான் இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். சரி சரி, ஊருக்கு போகும்போது கொடுத்துட்டு போறேன். ஆனா ஏன் எதுக்குன்னு சொல்லணும், சரி? ஏன் எதுக்குன்னு சொன்னாதான் பணம் தருகலாம். ஏன் பத்திரகாளி, நீ கொடுக்குற 5000 வாங்கி நான் என்ன 40 பவுன் நகை எடுத்து போட்டுக்க போறேனா, இல்ல 4 அடுக்கு மாடி கட்ட போறேனா? 5000 இருந்தாலும் 10,000 இருந்தாலும் உங்ககிட்ட கடன் தானே. என்னைக்கு நான் உங்ககிட்ட கடன் பட்டவ தானே. இந்த ஊர்லயே நம்பர் 1 பணக்காரி நீதான், பெரிய வசதியானவன் நீதான். உன்னைய தாண்டி யாரால என்ன செய்ய முடியும்? இவ்வளவு விலையிருந்து போயிடலாம் வாங்கி போட்டு வீட்டை கூட்டி வைக்க முடியுமா சொல்லு? கிராமத்துல இருக்கிற யாருக்காவது வீட வாடகை கொடுத்தாலும் நல்லா பாத்துக்கோங்க, அதுவும் செய்ய மாட்டேங்கிற. இங்க பாருங்க பாரு, இதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. சரி சரி, ரொம்ப நேரம் ஆச்சு, நான் அந்த வசந்தியை போய் பாத்துட்டு வரேன். போறதுக்குள்ள எங்கேயும் மண்டைய பட்ட போறேன். போய் நல்லா கேளு, கேட்டாதான் அவ்வளவு கொடுப்பாளுவ. லீலா, ஊரே ரொம்ப செழிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. முன்னாடி மாதிரி இப்பெல்லாம் யாரும் என்கிட்ட கடனுக்கு காசு வாங்குறது இல்லையே, என்னாச்சு? எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்களா? எல்லாரு கையிலயும் பணம் இருக்கா? இவகிட்ட மட்டும்தான் பணம் இருக்கணும், எல்லாரும் இவகிட்ட வந்து நிக்கணும்னு பாக்குற பாரு. இவெல்லாம் என்னதான் பொம்பளையோ. எதுவும் இல்ல, எதுவும் பேசாம இருக்க. நீ ஊர்லயே இருந்தா தினம் எல்லாரும் 500 1000 வாங்க வருவாங்க. இங்க இருந்து டவுனுக்கு உன்னைய பார்க்க வர்றதுக்கே 100 ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. அதான் எல்லாரும் சின்ன பொண்ணுகிட்டயே வாங்கிக்கிறாங்க. சின்ன பொண்ணுகிட்டயா?
அவகிட்ட ஏது இவ்வளவு பணம்? நீயாவது அதிகமான வட்டிக்கு பணம் தர, ஆனா சின்ன பொண்ணு உதவின்னு போய் கேட்டு நின்னாலே எடுத்து கொடுப்பான். ஓஹோ, அவ்வளவு பெரிய வாரி வழங்கும் வள்ளல் ஆயிட்டாளா அவன்? சரி சரி சரி, கிளம்பு கிளம்பு. நான் வசந்தி வீட்டுக்கு போறேன், கிளம்பு, வீட்டை போட்டணும். நான் என்ன உன் வீட்டை அப்படியே பேத்து எடுத்துக்கிட்டா போறேன்? கிளம்புறேன். 5000 வாங்கி என்ன பண்ண போறா? 5000க்கு இவளுக்குள்ள என்ன செலவு இருக்கு? வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்காம ஏமாத்திடுவாளா? என்கிட்ட ஏமாத்த முடியுமா? பத்திரகாளியா கொக்கா. ஏன் வசந்தி, இது என்னடி அடுப்படியா இல்ல பூஜை ரூம்பா இப்படி சுத்தமா வச்சிருக்க? இந்த அரிசி டப்பா மிளகாத்தூள் டப்பான்னு ஒன்னத்தையும் கண்ணில காணோம். 2 தட்டு நல்ல டம்ளர் தான் கிடக்கு. எல்லாம் எங்கடி மத்ததெல்லாம்? சின்ன பொண்ணு இங்க வாட்டி. ஏய், என்னடி அரிசி மிளகாத்தூள்னு ஒண்ணுமே இல்ல வீட்டுல? சாப்பிடல எப்படி செஞ்சு சாப்பிடுற? எங்கேயும் பதுக்கம் பண்ணி வச்சிருக்கியா? வந்து எடுத்து கொடுவா வா. ஆமா, இங்க பெரிய அப்படியே அலிபா பார்ப்ப வரை பதுக்கம் பண்ணி வச்சிருக்காங்க. இருந்தா தானே இருக்கும். இருந்தாதான் இருக்குமா? என்ன என்ன இருந்தாதான் இருக்கும்? வீட்டுல எதுவுமே இல்ல. போன வாரம் தண்டல் கட்ட பணம் இல்லைன்னு சொல்லி இருக்கிற குண்டாஞ்சட்டியெல்லாம் உமாளுகிட்ட ஒரு 500 ரூபாய்க்கு வித்துட்டுதான் தண்டலே கட்டி முடிச்சேன். என்னடி ஏண்டி வீட்டுல புழகிற பண்டச்சட்டிய விட்டா நீ கடன் கட்டுவ? என்ன செய்யறது? என் கடனை நான் அடைச்சுதானே ஆகணும். உன் கடனா? ஏண்டி கடன் வாங்கி நீ என்ன மினுக்கிட்ட நிக்க? அந்த படுபாவி பையன் வாங்கி தின்னுட்டு போனதுக்கு உன் தலை கடந்து உருளுது. நான் என்ன சின்ன பொண்ணு பண்ணட்டும்? அப்போ வீட்டுல சாப்பாடு செய்ய எதுவுமே இல்லையாடி? வீட்டுல சாப்பாடு செஞ்சு எத்தனை நாள் ஆகுது? வீட்டுல சாப்பாடு செஞ்சு 10 நாளைக்கு மேல ஆகுது. பிள்ளை 2 வேளையும் பள்ளிக்கூடத்துல சாப்பிட்டுக்கும். நைட்டுக்கு மட்டும் ஏதோ அக்கம் பக்கத்து வீட்டுல எதுவும் சாப்பாடு வாங்கி பிள்ளைக்கு கொடுத்துருவேன். உன் மாமியா அது என்ன பண்ணோம்? அது பாவம், வயசானது. ஒரு இடத்துல அது இங்கேயும் சாப்பிட்டுக்கும். அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு வேளைதான் சாப்பிடுது. அதையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. அப்ப நீ என்ன பண்றது? கடன்பட்டவனுக்கு பச்சை தண்ணியும் கஞ்சி தண்ணியும் தான் வழி. ஏதோ இருக்கிற தண்ணியுனையே குடிச்சிட்டு வயிற்று கழுவிக்கிட்டு வாரேன். ஏண்டி நோயி உன் உடம்புல இல்ல, உன் மனசுல இருக்கு. ஒழுங்கான முறையில சாப்பிடாம இப்படி 10 நாள் பட்டினி கிடந்திருக்க. உனக்கு எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு கொஞ்சம் கூட தோணலையா? எவ்வளவுதான் உங்களையும் நான் சிரமப்படுத்துறது? ஏதோ பேசுறேன் பழகுறன்றதுக்காக நினைக்கிற நேரமெல்லாம் உங்ககிட்ட வந்து நிக்க முடியுமா? நீங்களும் இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டுதானே போயிருக்கீங்க. ஆமா, வாக்கப்பட்டு போயிருக்காங்க. வழுக்கப்பட்டு பைத்தியக்காரி. என்ன பண்றது சின்ன பொண்ணு? கழுத்தளவுக்கு கடை இருக்கு. இதுல கஞ்சி தண்ணி எங்க குடிக்கிறது? கடை இருக்குன்றதுக்காக சோறு கூட சாப்பிடாமல கடன் அடைக்க சொல்றாங்க. நீ உயிரோட இருக்கிற வரதால நீ அந்த கடனை அடைக்க முடியும். நீ செத்துட்டா என்ன பண்ணுவானுங்க கடன்காரங்க? அந்த உமாலு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத உன்கிட்ட குண்டாஞ்சட்டியா வாங்கியிருக்கா பத்தியா? சி, இவ்வளவு மாதிரி எல்லாம் வசந்தி நீன்னு இல்ல, இந்த உலகத்துல பாதிக்கு பாதி பேரு ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக யாருகிட்டயோ கையேத்தி கடனை வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாம ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு தான் உடம்ப பாத்துக்காம கடனுக்காகவே ஓடி இப்போ கடன்லயே சாவற மாதிரி ஆயிட்டாங்க. இங்க பாருடி, உன்னை நம்பி 2 பிள்ளைங்க இருக்கு. நீ வாழ்ற வாழ்க்கைய அந்த பிள்ளைங்களுக்காக தானே. உன் உடம்ப பாத்துக்கிட்டாதான் இன்னும் உன் காலத்துக்கு தெம்பா இருந்து உன் பிள்ளைங்களை பாத்துக்க முடியும். இந்த காலத்துலயும் இப்படி எல்லாம் இருக்கியே, உழைக்கிறதுக்கு எவ்வளவு வழி இருக்கு. ஒரு மாசம் 10,000ன்னு வேலைக்கு போனா கூட ஏதோ உன்னால முடிஞ்ச கடனை அடைச்சிட்டு குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு சந்தோஷமா பிள்ளைங்களோட வாழலாம். நானும் எவ்வளவோ முறை சொல்லி பாத்துட்டேன், வேலைக்கு போடின்னு. ஆனா நீ அதை காது கொடுத்து கேட்க மாட்டேங்க. புருஷன்ல நானா வேலைக்கு போனா பாக்குறவ என்ன பேசுவாள சொல்லு. அடுத்த என்ன பேசினா உனக்கு என்ன? அவளை இப்ப நீ 10 நாளா பட்டினி கிடந்துன்னு உனக்கு சோறு வகை வகையா ஆக்கி போட்டா இதாரு. அடுத்தவளுக்காக என்னைக்குமே யோசிக்காத. உனக்கு என்ன சூழ்நிலையோ, உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யி. ஓடி போனவன் திரும்பி வருவான்னு இத்தனை வருஷமா அவனுக்காக உட்காந்துருந்ததே பெரிய தப்பு. என்னைக்குதான் நீ எல்லாம் மாற போறியோ தெரியல. வசந்தி, ஐயோ வசந்தி, என்ன ஆச்சுடி உனக்கு? 2 பிள்ளை அனாதையா விட்டுட்டு போலன்னு பாக்குறியே. நல்லா இருக்கடி. என்னடி ஆச்சு வசந்தி? என்னடி ஆச்சு உனக்கு? நீ மூச்சு இல்லாத கிடக்குறன்னு தெரிஞ்சதும் நான் என் மூச்சை பிடிச்சுக்கிட்டு ஓடி வந்து உன்ன பாக்க. அப்பா, நீ இப்படி உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறதா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இவ மூச்சு இல்லாம கிடக்குறான்னு உனக்கு யாரு சொன்னா? சொல்றதுக்கு யாரும் இல்லையா என்ன? வசந்தி, நல்லா இருக்கியமா? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல? அவ உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கா. ஏய் நீச்ச மாயிரு, நான் வசந்தி கிட்ட தானே பேசுறேன். ஒண்ணும் இல்ல பத்திரக்காளி, வயிற்று வலிதானா? நான் வேற ஏதோ வயிற்றுல எதுவும் பெரிய பிரச்சனை இருக்கும், ஆபரேஷன் பண்ற அளவுக்கு போகணும் என்னென்னவோ நினைச்சேன். நினைப்ப நீ என்னதான் நினைக்க மாட்ட? ஆஸ்பத்திரி எல்லாம் போய் காமிச்சியா? இல்ல, இப்ப இந்த 2 நாளா வலிக்குது. கையில காசு எதுவும் இல்லாம எங்கேயும் போகல. காசு இல்லையா? சரி, என்கிட்ட சொல்ல வேண்டியதுனா காசு இல்லைனா நான் உடனே உனக்கு ஜிபே பண்ணிருப்போம்ல. இல்ல பரவாயில்ல, ஏற்கனவே வாங்கிட்ட வாங்கின பணத்தையே கொடுக்க முடியல. ஞாபகம் வச்சிருக்கியா? சித்தா, யார் இது? பத்திரகாளியா? ஆமா ரசாத்தி, நான் தான் வசந்திக்கு முடியலன்னு சொன்னதும் பதிலடிச்சுக்கிட்டு ஓடி வந்தேன். நீங்க எல்லாரும் ஒன்னதான் இருக்கீங்களா? அதான் பண்ணி கண்ணு வச்சுட்டல, இனிமே ஒன்னா இருந்த மாதிரிதான். அப்புறம் வசந்தி, அடிக்கடி உடம்பு முடியலன்னு சொல்றேன்.
வாங்கின பணத்தை எப்ப குடுக்கறதா இருக்க? நீ இன்னைக்கு சாவியா நாளைக்கு சாவியா உன்னைய வந்து வந்து நான் பாத்துட்டு இருக்க முடியாது இல்லையா? சீக்கிரம் வட்டியும் முதலமா குடுக்கற வழியை பாருமா. சரி பத்தக்காளி, சீக்கிரம் குடுக்கற வழியை பாக்குறேன். கையில காதுலன்னு தங்கங்க எதுவும் போட்டிருந்தா அதை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அதுவும் இல்லையே. உன் பிரண்டோல்ட்ட இருந்தா வாங்கி கூட. நானே முடியாம கிடக்குறேன். நாளைக்கு நினைவு இல்லாம இருந்தா நான் யாருகிட்ட நான் பணத்தை கேட்டு வாங்குவேன்? இந்தாரே சின்ன பொண்ணு ராசாத்தி, நீங்க தான் பொறுப்பு. வசந்தி என்கிட்ட 5000 வாங்கி 5 மாசம் ஆகுது. மாசம் 2000 வட்டி, மொத்தம் 10,000 தரணும். எப்படி 2000 வட்டி? கொடுக்கும்போது 500 ரூபா தான் வட்டின்னு சொன்னேன். அது வாங்கின ஒரு மாசத்துலயே கொடுத்தாதான் 500 ரூபா வட்டி. ஒரு மாசம் தாண்டிடுச்சுன்னா 2000 வட்டி. சே, நீ எல்லாம் என்னதான் ஜென்மமோ. எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறா பாரு இவ. என்ன ராசாத்தி, ஒரே முறப்பா முறைக்கிற? உன் வீட்டு காசா இருந்தா விட்டுட்டு சும்மா உட்காந்துருப்பியா? என்ன சின்ன பொண்ணு, ஊருக்குள்ள யாரு கேட்டாலும் இந்தான்னு எடுத்து நீட்டுறியா? உன் ஃப்ரெண்டு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டியதானே? ஏமா ராசாத்தி, நீ அது உங்ககிட்ட நகனட்ட இருந்தா கொடுக்க வேண்டியதானமா? இவளுக்கு எப்ப என்ன ஆகும்னு தெரியாது பத்துக்கு. அதனால கேக்குறேன். ஏன் பத்து, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாச்சு இருக்கா இல்லையா? நீ எல்லாம் மனசு பிறவிதானே? பாவம், அவளே உடம்புக்கு முடியாம கிடக்குறா. அவகிட்ட வந்து இருப்பையே செத்துருவேன்னு கேக்குற. நீ எல்லாம் உன்னெல்லாம் என்ன சொல்றது? வசந்திக்கு முடியலன்னு பதறி அடிச்சுக்கிட்டு பாக்குறதுக்கு வந்தியா? நீ கொடுத்த பணத்தை இவ செத்துரா திரும்ப வாங்க முடியாதுன்னு தானே இப்ப பறந்து வந்த. பணம் எதுக்கு இப்படி பேய் மாதிரி அலையிற? ஏய், என்ன என்ன ஓவரா பேசுற? காசு இருந்தாதான் காக்கா குருவி கூட மதிக்கும். இவ கேட்டதும் ஏன்னு கூட கேட்காத 5000 ரூபாய் எடுத்து நீட்டண்டி. ஏன் நீங்க கொடுத்துருக்க வேண்டியதானே? என்னடி வசந்தி, உன்கிட்ட காசு கொடுத்ததுக்கு கொண்ட ஜென்மத்துக்கிட்ட எல்லாம் வாங்கணும்னு எனக்கு தலை எழுத்தா? இங்க பாரு வசந்தி, நான் நாளைக்கு சாயங்காலம் ஊருக்கு கிளம்புறேன். அதுக்குள்ள எனக்கு கொடுக்க வேண்டியதை மரியாதையா கொடுத்து சொல்லிவிட்டேன். நீ இருப்பியோ சாவியோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நாளைக்கு படுத்துக்குள்ள என் பணம் திரும்ப வரணும். ஏய், நானும் பாத்துக்கிட்டு இருக்கா. என்ன இருப்பியா சாவியாங்கிற? ஏண்டி, காசு கொடுத்ததுக்கு என்னைய சம்பளம் தள்ளுறியா? நான் நினைச்சா இப்பவே போய் உங்க 3 பேர் மேலேயும் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த நிமிஷமே என் காசை வாங்க முடியும். பாக்குறீங்களா? இங்க பார், நான் நினைச்சா இப்பவே குறவலைய நெரிச்சு உன் உசுர எடுக்க முடியும். போக்குறியா? வந்ததுல இருந்து நீ இருப்பியா சாவியா தெரியாதுங்கிற. ஏண்டி, உன்கிட்ட வாங்கின கடனுக்காக அவளை சித்து போக சொல்றியாடி? விக்கமல்ல உனக்கு? சின்ன பொண்ணு வேணாத்த விடுத்தா. சின்ன பொண்ணு விடாதடி, நாளை சாப்பிட்டு விடுடி. ஏய், மரியாதையா கையாடுறி மேல இருந்து. ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சும் மீண்டும் கஷ்டப்படுத்துறிய. உன்ன மாதிரி ஜென்மனா உயிரோட இருக்கவே தகுதி இல்லாதவங்கடி. அடுத்தவங்க சாவுல கூட சந்தோஷப்படுற ஆளா இருக்கிய. சாவுனா எப்படி இருக்கணும்னு காமிக்குதா? ஏய் கையாடுறி. சின்ன பொண்ணு வேணாம். சின்ன பொண்ணு விடு. சின்ன பொண்ணு ஏய், சும்மா இடி. ஏய், மரியாதை கையை எடுன்னு சொன்ன. சின்ன பொண்ணு விடுமா. சின்ன பொண்ணு இந்த வாத்தா. என் கழுத்திலே கைய வச்சுட்டல. இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாருடி. போடி, என்ன வேணா பண்ண போ. யாரு வசந்தி வாங்கின பணத்தை வசந்தி கொடுக்க முடியாது. அநியாயமா வட்டி பணம் வாங்குறேன்னு கேஸ் போட்டுட்டுமா? உன் மேல கேஸ் போட்டுட்டுமா? நாங்க நீயும் கேஸ் கூட நானும் கேஸ் கொடுக்கறேன். யார ஜெயிக்கிறேன்னு பாத்துக்காமடி. ஏண்டி பிச்சைக்காரி, என்கிட்ட வாங்கின பணத்தை நான் திருப்பி கேட்டதுக்கு என்னையே ஆள் விட்டு அடிக்கிறல. நீ பாத்துக்கறேன்டி. நீ எங்க வச்சு பாக்கணுமோ அங்க பாத்துக்க. கேக்குறதுக்கு நாதி இல்லாத ஆனாத உனக்குலாம் எவ்வளவு இருக்கா? மரியாதையா ஓடி போய் சொல்லிவிட்டா. இன்னொரு வார்த்தை அவளை பார்த்து ஏதாவது பேசுன நெசமாவே குறவலையை நெரிச்சு கொண்டுடுவோம். சும்மா என்னடி கொண்டாங்க இவ்வளவு பேச்சு பேசுறோம். புடிச்ச வளர்த்துடு அவளை. கோடி மக்கள் மாதிரி அவக்குடி திரும்பி உங்களை வச்சுக்க இருந்தடி. ஏய் நில்லுடி, நில்லு. இக்கா வேணாம் வாக்கா. இவகிட்டலாம் யாருக்கு உன்னை பணம் வாங்க சொன்னது? அறிவில்லை உனக்கு? அவசரத்துக்கு என்ன பண்றது? ஒரே இவகிட்டதான் வாங்குது. என்னமா பேசுறா? இவெல்லாம் ஒரு பொம்பளையா? சீ, இவ்வளவு மாதிரி ராட்சசிகளும் இருக்காங்க வர இந்த உலகத்துல. ஏக்கா, இவ்வளவு மாதிரியான ஆளுகள் எல்லாம் ஆண்டவன் நல்லா வாழ வச்சுட்டு நல்ல மனசு உள்ளவங்க எல்லாம் கஷ்டப்படுத்துது பாரு. அதை நினைச்சாதான் எரிச்சலா வருது. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரி என்னவா இருக்கா? அடுத்தவ எப்ப தாவா அவ செத்த சந்தோஷப்படலாம்னு எவ்வளவு கெட்டடத்தை வச்சிருக்கா பத்தியா? அடுத்த வீட்டு காரினாலே அப்படித்தானே இருக்கா. நீ நானும் இல்ல, இந்த ஒரு வாரத்துல உள்ள அவ்வளவு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆளு கூடவே இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்களும் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கேவலமான பிறவியெல்லாம் கடந்துதான் வந்திருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி மோசமான பிறவிகள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்க பேரை கீழே கமெண்ட்ல போட்டு போயிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுப்பா.